ஸோ தமிழ் வணக்கம் வாழ் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். டே 5 முடிஞ்சிச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறோம். கொஞ்சம் ரெண்டு பேருமே டைட்டாக இருந்தது ஒர்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, த லெஜெண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்ப்ரைஸிங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், பட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கிடையாது. பிகாஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டுங்க. அவர் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தப்பான விஷயம்னு தோணுது. பட் ஸ்டில் அவர் வந்து ரிட்டையர் ஆனது நான் தப்பான முடிவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவர் நிறைய சாதிச்சிட்டாரு அண்ட் இன்னும் ஐபிஎல்லும் நிறைய ஆட போகிறாரு. ஸோ அதை பற்றி நான் கவலையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அஸ்வின் 500 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிரிக்கெட் பிரெயின்ஸ்னு சொல்லணும். இந்த மாதிரி வருஷம் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிரில்லியன்ட் கிரிக்கெட் பிரெயின்ஸ் கண்டிப்பா நம்ம அஸ்வின் தான் சொல்லி ஆகணும். அதான் ஆக்சுவலி அன்னைக்கு காலையிலேயே யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட கிரிக்கெட் கேரியர் என்னோட இன்டர்நேஷனல் கேரியர் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ தாட் ஓகே ரோஹித் சர்மாவா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் சடனா அப்கோர்ஸ் இப்போ யாருமே அப்கோர்ஸ் ரோஹித் சர்மா கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டெஸ்ட்டுமே ஆடிட்டு கூட ரிட்டையர் இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் மிடில் ஆஃப் தி சீரீஸ்ல ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். டீமுக்கு என்ன தேவைங்கிறத அவருக்கு நல்லாவே தெரியும். மேபி அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு மூவ் எடுத்திருக்காருங்கிற யோசிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு 5வது டெஸ்ட் கூட ப்ராப்பரா ஃபேர்ல இது பண்ணிட்டு இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி ஏன் இப்படி ஒரு பிளேயருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது அவரோட பர்சனல் விஷ். பட் ஆஸ் அ ஃபேன்ஸா நம்ம பாக்குறது என்னன்னா 5 டெஸ்ட் இது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கரெக்டு. ஸோ லெஜெண்டு அதில் எதுவுமே டவுட்டே கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம கீழே கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட். ஸோ ஓகே, கடந்துடுச்சு. நம்ம மேட்ச் பற்றி வருவோம். நம்ம சொல்லியிருந்தோம் ஆஸ்திரேலியாவோட பிளான் என்னவாக இருக்கும், இந்தியாவோட பிளான் என்னவாக இருக்கும்னு. டக்குன்னு ஒரு செஷனில் ஆல் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 300 ரன்ஸ் இன் 70 ஓவர்ஸ்னு சொன்னோம். பட் 270 ரன்ஸில் டிக்ளேர் பண்ணார் ஒரு 54 ஓவர்ஸில். செமையாக இருந்தது. பட் மழை மட்டும் பெய்யாமல் இருந்தது தான் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் மேட்ச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிச்சிருக்கும் மழை பெய்யலைன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சாக இருந்தது. ஸோ அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் டே ரெயின் வந்து இந்தியா சேவ் பண்ணிச்சு. லாஸ்ட் டே ரெயின் வந்து ஆஸ்திரேலியா சேவ் பண்ணிச்சு. இதுதான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்தியா ரெயின் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்தியா சேஸ் பண்ணிருக்கும். இதை நான் 100% ஷியரா சொல்றேன். அந்த லிட்டரலா வந்து இந்தியா ஹஸ் நத்திங் டு லூஸ். கண்டிப்பா அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியா வந்து எந்த கொடுத்தாலும் இது பண்ணிருப்பாங்க. ஆல்சோ 8 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆனதுக்கு இது நினைக்கிறேன். ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா லாஸ்ட் விக்கெட்ல லாஸ்ட் 1 விக்கெட்டா இருந்துச்சு. இவங்க ஃபாலோ பண்ண அவாய்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டேக்கு வந்து எக்ஸாக்டா மேபி மேக்ஸிமம் 10 ஓவர்ஸ் எடுத்துப்பாங்க ஆஸ்திரேலியா பேக்கப் பண்றதுன்னு சொல்லிட்டு யாரோ இதை சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா இன்கேஸ் 50 or 100 ஆல் அவுட் பண்ணிட்டு நம்ம அந்த லீடோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ரன்ஸையும் சேஸ் பண்ண முடிஞ்சா அந்த 3 செஷனும் நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கன்ஃபார்ம் சேஸ் பண்ணு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொன்ன மாதிரியே கவால பக்காவா ஒரு மேட்ச் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பட் சேட்லி நமக்கு ரெயின்னால இது வச்சு ஐ கெஸ் 250 சம்திங் அந்த மாதிரி என்னமோ அடிச்சிருந்தாங்க. அவரோட டார்கெட் சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உண்மையிலேயே இந்தியா வந்து கண்டிப்பா ஆனா சத்தியமா சொல்லி ஆவாங்க. இந்தியா பக்காவா ஆடிருந்தாங்க டே 5. அப்போ பவுலர்ஸ்னா லிட்டரலி ஆன் ஃபயர் தான் சொல்லி ஆகணும். 89 for 7 அந்த மாதிரி என்னமோ சம்திங் என்னமோ ஸ்கோர் இருந்துச்சு. பக்கா பவுலிங் டிஸ்பிளே. இதுதான் இந்தியா கிட்ட இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன். ஓகே, பக்காவா பவுலர்ஸ் அவங்களுக்காக பண்ணிட்டாங்க. பேட்டர் இது பண்றதுக்குள்ள அன்பார்ச்சுனேட்லி ரெயின் இது போயிடுச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா ரெயின் இல்லைன்னா கன்ஃபார்ம் இந்தியா தான் அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. நானும் அந்த கொஸ்டின் தான் கேட்கலாம்னு இருந்தேன். போலர்ஸ், அதாவது இவ்வளோ நாளாக பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜும் சூப்பராக போட்டாங்க நேற்று. ஆகாஷ் தீப் எஸ்பெஷலி பயங்கரமாக போட்டார். அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா வந்து அடிச்சு தான் ஆட வந்தாங்க. ஸோ அதனால 89 for 7 ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் போலர்ஸ் போட்ட விதம் பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. அந்த குவாஜாவோட போல்டு எடுத்தார் பாருங்க பும்ரா, அதெல்லாம் ஸ்டில் கண்ணிலே நிற்கிது. பயங்கரமாக போட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் போலர்ஸ் டாமினேஷன் அந்த டே. அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து ஆஸ்திரேலியாவையும் காப்பாற்றிடுச்சு, இந்தியாவோட இதுவும் போச்சு. பட் ஸ்டில் ஓகே, ட்ரா தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. மொமெண்டம் இஸ் வித் இந்தியா. மெல்பர்னுக்கு போகிறப்போ ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ஸோட போகிறாங்க. அதுவும் மெல்பர்னில் வந்து விராட் கோலியோட மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட்டில் அடிப்பார் 6, ஹாரிஸ் ராஃபை, அதெல்லாம் பயங்கரமான மெமரி. ஸோ எல்லாரும் ஃபார்ம் வரணும்னு கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ மெல்பர்னுக்கு போகும்போது இந்தியாவோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் இந்த இடத்துல அப்பர் ஹேண்ட்னு சொல்லியே தருவேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சோட அந்த
அந்த ஃபைனல் செஷன்ல கம்ப்ளீட்டா இந்தியா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் அதை அடிச்சு ஆடுற மாதிரி ஆஸ்திரேலியா இது பண்ணியிருந்தாலுமே அப்கோர்ஸ் இந்தியா தான் அப்பர் ஹேண்ட் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, அடிச்சு ஆடுற மாதிரி இருந்தாலுமே டெக்னிக்கலி இவ்வளவு கம்மியான ஸ்கோருக்கு இவ்வளவு விக்கெட்ஸ் கண்டிப்பா விடணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் அந்த இடத்துல இந்தியா பக்கா டாமினேஷன். அந்த இடத்துல லிட்டரலா அந்த மேட்ச் முடிஞ்சிருந்தா இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் நான் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ரெய்னா இது ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் இந்த வாட்டி அப்பர் ஹேண்ட். நான் இந்த 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 லாஸ்ட் இந்த எம்சிஜி டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்கோர்ஸ் நான் இந்தியா தான் சொல்லியே தருவேன். கண்டிப்பா ஆஸ்திரேலியா கண்டிப்பா ஒரு இம்மென்ஸான ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஸ்குவாட் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், பிளேயிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எஸ் கரெக்டு. ஆஸ்திரேலியா இப்போ வந்து ஸ்குவாட் விட்டுருக்காங்க அடுத்த 2 டெஸ்ட்ஸுக்கு. அதில் வந்து மிக்ஸ்வினியை ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னும் சில நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்திருக்காரு ஜெய் ரிச்சர்ட்சன், ஷான் ஆபட் அண்ட் அந்த கான்ஸ்டாஸ் அப்படின்ற அந்த நம்ம பிரைம் மினிஸ்டரில் அவனுக்கு விளையாடினார் வார்ம் அப் கேமில் செஞ்சுரி அடிச்சார் நம்ம கூட, அவரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்ஸ்வினி பாவம், அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ சாம் கான்ஸ்டஸ் இருங்க. பட் சாம் கான்ஸ்டஸ் சூப்பரான பிளேயர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆஸ்திரேலியா ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அஸ்வினி இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் சொல்லலை. அது எப்படி இருக்க போது, யாராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஷமி நான் எதிர்பார்த்தேன் வருவார்னு, பட் ஸ்டில் அவர் விஜய் ஹசாரே ஆட போகிறாரு. ப்ளஸ் அவருக்கு இன்ஜுரின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பியும் நீல. ஸோ சேஞ்சஸ் என்ன எதிர்பார்க்குறது நெக்ஸ்ட் மேட்சுக்கு 2 டீம்ஸ்க்கும்? இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் சொல்லல. பட் மேபி இப்போ இந்தியா தான் மொமெண்டமோட போறாங்க. பட் மேபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மேபி ஷாமி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட இன்னும் பவுலிங் அட்டாக் ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு சின்ன டிராபேக் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல, அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளான்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லணும்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட அந்த வென்யூ செட் பண்ணதே அவங்க ஈஸியா வந்து இந்தியாவை லீட் எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. பெர்த், ஆடலைட், பிரிஸ்பேன் இது 3மே பர்ஃபெக்டா இந்தியாவை லீட் எடுத்துட்டு அப்புறமா சிட்னி மெல்பர்ன்ல வந்து அவங்க இது பண்ணணும்னு தான் சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. பட் ஒரு மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஈச் 1 பாயிண்ட். இப்போ இந்தியாவுக்கு இந்த இடத்துல எப்படி சொல்றது, ஒரு சிக்னிபிகன்ட்லி ஹையர் சான்ஸ் இருக்கு பிஜிடி இப்போ வின் பண்றதுக்குமே. அதுதான் நான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியா ரொம்ப கிளியரா இது பண்ணியிருந்தாங்க வென்யூ செட் பண்றது முதற்கொண்டு. இப்போ சிட்னி அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெல்போர்ன் ரெண்டுமே வந்து ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் வேற. இப்போ ஆஸ்திரேலியா எத்தனை ஸ்பின்னர்ஸ் கொண்டு வர போறாங்க அது ஒரு கேள்வி இருக்கு. இந்தியனோட பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசி ஆகணும் இந்த விஷயத்துல. ஐ கெஸ் அவங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னு எக்ஸாக்டா தெரியல. மேபி இந்தியாவோட மேபி 2 ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் தான். பட் சீனிவாஸ்க்கும் அங்க ஒரு நல்ல இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. பாப்போம் அந்த ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் கண்டிப்பாக 2 ஸ்பின்னர் ஆடி அவன் இந்தியாவில். ஸோ அது வாஷிங்டன் சுந்தரா தான் இருக்கும் இன்னொரு ஸ்பின்னர். பட் யாரை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தான் தெரியாது. ட்ராப் பண்ணால் சுப்மன் கில்ல பண்ணணும் டாப் ஆர்டரில். ஹரில்ஸ் இப்பெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா ரோஹித் சர்மா இருக்க மாட்டாருன்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்புங்க. ரோஹித் சர்மா போன மேட்சே சூப்பராக கேப்டன்சி பண்ணார் என்னை பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்தார். நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணோன்னு அவங்க ஏர்லி டிக்ளரேஷனே பண்ணாங்க. 274 in 50 overs ஆக்சுவலாக சேசபிள் தான். ஏன்னா பேட்டிங்கும் நல்லா இருந்தது டே 5 அன்னைக்கு. அப்பயும் அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் ஸ்டில் ரோஹித் சர்மாலாம் நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ண மாட்டேன். பார்ப்போம். அதே ஸ்பின்னர் கூட போகலாம், ஜடேஜா வச்சே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சூப்பராக பேட்டிங்கும் ஆடினார் ஜடேஜா போன மேட்ச்சில். ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூக்கு நம்ம கண்டிப்பாக வரலாம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அக்ஷத் அண்ட் ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஜோஷ்வா.